எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அருமையான முருங்கைக்கீரை பொரியல் பாசிப்பருப்பு கடையில் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிராமத்து முறைப்படி சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட கீரை பருப்பு கடையில் செஞ்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் அருமையாக இருக்கும். இப்போது பாசிப்பருப்பு குக்கரில் தான் நான் இன்றைக்கி வைக்கிறேங்க. அரை டம்ளர் சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா அந்த தோலோடு தான் நான் சேர்க்குறேங்க. பாசிப்பருப்பு வந்து தோலோடு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், நமக்கு சத்தும் கூட. பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு இப்போ சீரகம், பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. பூண்டு ஒரு 3, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், 2 சின்ன தக்காளிங்க. இது எல்லாமே சேர்த்து தண்ணி அளவாக தான் வச்சுருக்கேன். நிறைய தண்ணி வச்சா நல்லா இருக்காது, அதனால் அளவாக தண்ணி வச்சு குக்கர்லேயே மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வரவை நம்ம மூடி வச்சுக்கிடலாம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ மூடி ஒரு 3 விசில் விட்டாலே போதுங்க. பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ கீரைக்கு வேக வைக்கிறாங்க. பருப்பு அந்த கீரை முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். கொதி வரவு நம்ம கீரையை சேர்த்துக்கிடலாம். அந்த பக்கம் பருப்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக வேலை முடியணும்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி செஞ்சோம்னா சீக்கிரமாக நமக்கு வேலையை முடிஞ்சிடும். கீரையை உருவி கழுவி வச்சுருக்கேங்க. முருங்கைக்கீரையை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. அந்த தட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் வாடி போய் இருக்கும், அதுக்கு பருப்பு அடைகிறதுக்காக. பாருங்கள், முருங்கைக்கீரை இப்போ அந்த பருப்போடு சேர்த்துடலாம். கொதி வந்துருச்சு. பாசிப்பருப்பு ரொம்ப வேகக்கூடாதுங்க, வெந்தோம்னா கொலன்னு ஆயிரும், கூட்டு மாதிரி ஆயிரும். அந்த பொரியலுக்கு வந்து அரை வேக்காடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அது கொதி வரவுமே டக்குன்னு கீரையை வச்சுட்டோம்னா கீரை வெந்து வர அந்த பருப்பு கரெக்டாக இருக்கும். கீரை முங்குற அளவுக்கு தண்ணி வச்சாலே போதும். நம்ம ரசம் வைக்கணும்னா மட்டும் கீரை தண்ணி கொஞ்சம் எச்சா வைக்கணும். நம்ம அளவாக அந்த தண்ணியிலே வெந்து எடுக்கிற மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். நல்லா வேகட்டும். கீரை கூட்டு இந்த மாதிரி கீரை தண்ணி எடுத்து ரசம் வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கலாம். இப்போ நல்லா வெந்து வருது. இறக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேகட்டும். மாசமாக இருக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ரத்தமில்லைன்னே சொல்லுவாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா. கீரை சூப்பு, இந்த மாதிரி கீரை பொரியல், வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கீரை பொரியல், டெய்லி கீரை சூப்பெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரத்தம் ஊறும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பாசிப்பருப்பு. இப்போ அதுவும் வெந்துருச்சு. குக்கரில் வச்சது 3 விசில் விட்டேங்க. பாருங்கள், நல்லா பூவாக வெந்துருச்சு, அருமையாக வெந்துருச்சு. நம்ம பாத்திரத்துலேயே வைக்கலாம், நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். இப்போ பாசிப்பருப்பு கடைகளுக்கு நம்ம தாளிச்சிடலாம். பாசிப்பருப்பு நீங்கள் வறுத்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பாசிப்பருப்பு பருப்பு கடையில் வச்சுட்டு ரசமும் வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு ரசம் வச்சோம்னா பருப்பு ரசம் நல்லாயிருக்கும். அதுவுமேவும் நான் இன்றைக்கி பருப்பு ரசம் வைக்கலைங்க, பருப்பு கடையில் மட்டும்தான் கீரை பொரியல். இப்போ கடுகு, வெங்காயம், இந்த கருவேப்பிலை, வத்தல் எல்லாமே போட்டு நம்ம தாளித்து ஊற்றி கடைஞ்சிக்கிடலாம். நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போதே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்க்கணும்னா சேர்த்துக்கங்க. என்கிட்ட இல்லை, வீட்டில் இருக்கிற வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ தாளித்து கொட்டி நம்ம அப்படியே கடைஞ்சிட வேண்டியதுதான். மண் பாத்திரத்துலலாம் கடையில் இல்லைங்க, மண் சட்டியில் குக்கர்லேயே நல்லா வெந்துருச்சு இல்லையா, அதெல்லாம் குக்கர்லேயே கடைஞ்சிக்கிடலாம். உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டு கடைஞ்சிக்கிடலாம். பாருங்கள், கெட்டி அந்த மாதிரி தான் கடையணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சீரகம் நுணுக்கி இந்த மாதிரி கையில் தேய்ச்சி போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். ஏற்கனவே போட்டிருக்கேன், ஆனால் வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கல. பருப்பு வேகும்போது கொஞ்சம் போடணுங்க, நான் போட்டிருக்கேன், ஆனால் வீடியோவில் காமிக்கல. இந்த மாதிரி கடையும் போதும் கொஞ்சம் நசுக்கி போடணும். அப்படி போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். அருமையான நமக்கு பாசிப்பருப்பு கடைகள் ரெடி ஆயிடுச்சுங்க. நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி வச்சா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது கீரை பொரியல் நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். கடுகு, சீரகம் சேர்த்தாச்சுங்க. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறலாம். பார்க்குறக்கு இது எல்லாருமே செய்கிற மாதிரி தானே செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தோணலாம், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். பாருங்கள், அங்கே எங்கள் ஊரில் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிராமத்தில்
எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் தாளிக்க கூட மாட்டாங்க. அந்த மண்சட்டியில் தண்ணியை ஊற்றி பருப்பு கூட போட மாட்டாங்க. இந்த முருங்கைக்கீரையை மட்டும் வச்சு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு விட்ருவாங்க. அப்படியே வெந்து அப்படி சாப்பிடும்போது தேங்காய் பூ எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அது ஒரு காலம். மண்சட்டியில் வேக வச்சா அது இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தேங்காய் பூ தேவையான அளவு சேர்த்து அப்படியே அருமையான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த தண்டு வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். மறுநாள் சூப் வச்சுக்கரலாமேன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்களுக்கு நன்றி. பாய்.